சரி, அடுத்த தகவல். சில உளவியல் ரீதியான தகவல் இருக்குது. என்ன அப்படின்னா, எர்த்தை பொறுத்த வரைக்கும் 70% வாட்ரு, 30% லேண்டு, 200 கண்ட்ரீஸு. ஓகே, அந்த கண்ட்ரீஸில் இன்னொரு சில கண்ட்ரி அதிகப்படுத்தினாலும் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஒரு சில நாடு என்ன கடலில் மூழ்கிய போகுது, ஒரு சில நாட்டுக்கு மிலிட்ரி தேவைப்பட கிடையாது. அவங்கவுங்க வாழ்வியலை பொறுத்து. ஓகே, ஏன் அப்படின்னா எல்லாம் ஒவ்வொருத்தரும் 1000 வருஷம் வாழ்கிறாங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. ஓகே, அதனால் அவ்வளோலாம் சிரமம் காம்ப்ளிகேட்டட் அப்படிலாம் கிடையாது. ஆணும் பெண்ணு ஓகே, திருநங்கைகள் அவங்களாம் எதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு உண்டான வாழ்வியல், அவங்களுக்கு உடலியல் போராட்டம், மனநிலை போராட்டமே அவங்களுக்கு டைம் சரியாக போயிடும். ஓகே, ஏதோ பொருளாதாரம் அப்படின்ற மாதிரி அவ்வளோதான் இருப்பாங்க. மற்றபடி ஆண் பெண் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கும். பெண்கள்லாம் நினச்சிக்குவாங்க ஆண்களோட பெண்கள் தான் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அப்படியே அவங்களுக்கு மெச்சூரிட்டி ட்ரைனிங் நிறையா இருக்குது. ஏன்னா அந்த பீரியட்ஸ் டைமில் பயங்கரமான ஒரு நிலைக்கு அவங்க இயற்கையாகவே மெச்சூரிட்டி ஆகுறாங்கன்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, முதலாவது பைபிள்லேயே ஆதாம் தான் படைக்கப்பட்டாங்க. அதனால் சும்மா ஒரு தற்காப்பு பாதுகாப்பு அப்படின்றதுனால ஒரு ஆணை மட்டப்படுத்தி அவங்க என்னங்க தெரிய போகுது, என்னங்க புரிய போகுது, நாங்கள் தான் பயங்கர ஷார்ப்பு, பயங்கர உஷாரு, பயங்கர உணுப்பு, எல்லாம் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் நாங்கள் தாங்க இடத்துல வாழ்கிறதுக்கு தகுதியான உயிரினம். ஆண்கள்லாம் போய் வாழலாமா, அவங்களுக்கு என்னங்க தெரியும், அவங்கள போயிட்டு அப்படின்றாலும் நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, எல்லாம் ஓரளவு சமந்தான். ஓகே, அவங்கவுங்க திறமையை பொறுத்து. ஓகே, அதனால் இலக்காரமாக நினைக்கக்கூடாது. ஓகே, உங்களுக்கு ஒரு வேளை அந்தளவுக்கு அறிவு இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒலிம்பிக்கில் கலந்துக்கலாம், கோல்டு மெடல் வாங்கலாம், இல்லை ஏதாவது கண்டுபிடிச்சி நோபல் பரிசு வாங்கலாம், அல்லது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பணி புரிஞ்சு நாட்டுக்கு சேவை செய்யலாம், அல்லது இராணுவத்தில் சேர்ந்துக்கலாம். இந்த மாதிரி உங்கள் திறமையை பயன்படுத்தணும். ஓகே, அப்போ தான் சரி. எதுவுமே தோதாகலை அப்படின்னா ஒரு ஃபேமிலியை நல்லா அமைச்சிக்கிட்டு ஒரு நல்ல ஒரு நல் வாழ்வியல் அமைச்சிக்கலாம். ஓகே, அதனால் ஏதோ உங்களுக்கு ஒரு வசதி இருக்குது, எல்லாம் தேவையும் பூர்த்தியாச்சு, அதனால் மற்றவங்களெலாம் இலக்காரமாக நினைக்கிறதுன்றது சரி கிடையாது. ஓகே, அடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, ஏன்னா எர்த் அப்படின்றது ட்ரில்லியனுக்கு 1% தான் சொல்கிறாங்க. அதில் அந்த 1%க்குள்ளேயே அந்த நேனோ நம்பர் சொல்லுவாங்க, 0.00000000000000 அந்த அளவுக்கு தான் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ். அதுக்கு வேல்யூவே கிடையாது. ஓகே, அதனால் அதை அப்படிங்க இதை அப்படிங்க ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக இதுக்காக நம்ம மூவி ஒர்க்கு அப்படின்னா அதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா கர்மயோகம். ஓகே, செயல், கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், கிரியா யோகம். ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே யோகம் தான், ஒரே செயல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா எர்த் அப்படின்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி சொர்க்கம் கிடையாது. இது ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி தான். புண்ணியம் செஞ்சவங்க யாரும் எர்த்துக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏதோ சூழ்நிலையில் வந்தவங்க தான் எர்த்து அப்படின்ற ஒரு கான்செப்டே இருக்குது. ஓகே, அதனால் நீங்கள் எர்த்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஏதோ உயர்வான ஒரு நபர் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஓகே, ஐயா பகவத்கீதையிலையும் எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்காங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எர்த் அப்படின்றது ஒரு உயர்வான இடம் இல்லைங்க. எர்த்துக்கு மேலே ஒரு 4-7 உலகம் இருக்குது, எர்த்துக்கு கீழே ஒரு 7 உலகம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நடு மத்தியில் பூலோகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, ஒரு சில இடங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தோது பார்த்துருக்காங்க. அதனால் இது ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி தான். இங்கே ஒரு உயர்வான ஒரு ஸ்டேட்டஸ்லாம் கிடையாது. அதாவது ஒரு போர்க்களம் மாதிரி, ஒரு கேமு மாதிரி. இந்த கேமில் ஜெயிக்கலை அப்படின்னா சேதாரம் உறுதி. அதனால் சரி, அந்த கர்மா செயல் அப்படின்றதுக்காக நம்ம அந்த ஒரு பணியை தொடர்றோம். ஓகே, அதனால் இந்த மூவி, இந்த வெப்சீரிஸு, இந்த சீரியல் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு செயல் தான். ஓகே, இதில் ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் கிடையாது. அவங்க கர்மாவை சால்வ் பண்ணுறோம். ஓகே, என்னோடய நிலையில் நிறைய கர்மா இருக்குது. ஏன்னா கம்பெனி அப்படி இப்படின்னு நிறையா கர்மா இருக்குது. அந்த கர்மாவானது தினம்தோறும் உருவாகும். ஏன்னா எர்த்தானது சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. அதெல்லாம் ஒரு சமநிலைப்படுத்தணும் அப்படின்றப்போ நம்ம ஒரு செயல் அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, அதுக்காக தான் நம்ம செயல் செய்கிறோம். ஆனால் இது நுட்பமான ஒரு பணி.
ஒரு கடுமையான ஒரு பணியாக இருந்தால் கூட சரி இந்த மாதிரி இவ்வளோ நேரம் செய்கிறோம் ஒரு சேலரி அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ரொம்பவே ஐக்யூவான ஜாப், ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. அது தகுந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்றது மிகவும் அவசியம். இப்போ என்னுடைய சூழ்நிலையில் ரொம்ப ரிஸ்க்கு தான். நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி, நல்ல ஒரு லொக்கேஷன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஒரு டேமேஜான ஒரு இடம் தான். இந்த மாதிரி நிலையில் சரி இன்னும் வேறு ஒருத்தர் யாரோ என்னை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்க கூட போய் தஞ்சம் அடைஞ்சிக்கலாம். ஆனால் நான் இதில் ஒரு போட்டி இருக்குது, வாங்க எங்கள் கூட வந்துடுங்க, நாங்கள் உங்களுக்கு சோறு போடுறோம், காப்பாற்றுறோம், அப்படியே கம்பெனியோட அப்படியே கவனிச்சிக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்களே தவிர 10 வருஷமாச்சு. அவங்கவுங்கள குடும்பத்தை காப்பாற்றுறதே பெரும்பாடாக இருக்குது. அதனால் நான் ஒரு திருமணம் செஞ்சுக்கலான் இருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு கூட வரக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நான் ட்ரைனிங் கொடுத்து எல்லாமே ஓரளவு தோது பார்த்துக்குவேன். அதனால் இன்னொரு திட்ட போய் தத்துக்கு போகிறதுன்றதெல்லாம் கேட்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் நிஜத்தில் சாத்தியமாகிறதுன்றது ரொம்ப சிரமம். ஓகே, அது இல்லாமல் அந்த குழந்தை உணர்வெல்லாம் கடந்து போகணும். ஒரு பொறுப்பான ஒரு நபராக நடந்துக்கணும். ஓகே, அதனால் என்னோடய நிலையில்னா ஒரு திருமணம் அப்படின்றது தான் எனக்கு சரி. நானும் அடுத்த படிநிலை கடந்து போகணும். ஓகே, ஆனால் என்ன யதார்த்த ரீதியாக அது சினிமாவில் மட்டும்தான் அப்படி ஊர் சேர்ந்து ஒருத்தரை காப்பாற்றுவாங்க, நாடு சேர்ந்து ஒருத்தரை காப்பாற்றுவாங்க, ஒரு சில குழு சேர்ந்து ஒருத்தரை காப்பாற்றுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்கவுங்ககிட்ட காசு இருந்தால் அவங்கவுங்கள காப்பாற்றிக்கலாம், அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ எனக்கு எப்படி காசு கிடைக்கும்னா அதை உழைச்சா தான் காசு கிடைக்கும். இப்போ கிருஷ்ணா ஸ்டுடியோவில் ஒரு 600 மூவி புக் பண்ணியிருக்கேன். வெளிநாட்டில் இப்போ தான் கொஞ்சம் நேரம் புக் பண்ணிட்டு வர்றேன். அப்படியே ஒரு சில வருஷங்கள் மூவி புக் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ யாரோ ஒரு ப்ரொடியூசரு, பரவாயில்லைங்க, உங்களோட கதை நல்லாயிருக்கு, உங்களோட திரைக்கதை நல்லாயிருக்கு, டைட்டில் நல்லாயிருக்கு, நல்லா ஒரு அருமையான மூவி, நான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேங்க, நீங்கள் நடிங்க அப்படின்னு அவங்க காசு கொடுத்து அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரெடி ஆகி அதுக்கப்புறம் அந்த படத்தை நடித்து கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் ஒரு நல்ல தொகை கிடைக்கும். அந்த தொகையை வச்சு என்னோடய தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணுறன்றது தான் சரியான ஒரு தீர்வு. ஓகே, அதனால் அவங்ககிட்ட கேஷ் எதிர்பார்க்குறது, இவங்ககிட்ட கேஷ் எதிர்பார்க்குறத விட எனக்கு என்ன தொழில் தெரியும் அந்த தொழிலை நோக்கி நம்ம பயணிக்கிறதுன்றது தான் சரியான தீர்வு. ஓகே, ஆனால் இந்த தொழிலில் பயணிக்கிறப்போ ஒரு சில பேர் இந்த மாதிரி எங்களை பழி வாங்குறாங்க, எங்களை துன்புறுத்துகிறாங்க அப்படிலாம் நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. எத்தனை ஆர்டிஸ்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க தெரியுமா? ஏதோ ஆல்ரெடி புக் பண்ண ஆர்டிஸ்ட்டையே திரும்ப திரும்ப கூப்பிட்டு புக் பண்ணி அவங்களுக்கு இன்னும் கேஷ் கொடுக்குறதுன்றது ரொம்ப சிரமம். ஓகே, எவ்வளவோ சூழ்நிலை கடந்து ஒரு டைரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து அவங்களுக்கு காசையும் கொடுக்குறப்போ மிகப்பெரிய ஒரு நன்றி உணர்வு இருக்கணும். ஆனால் அப்படி கிடையாது. கேரக்டர் ஸ்கெச்சஸ் டேமேஜஸ் தான் பண்ணுறாங்க. நான் அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் எதுக்கு இவ்வளோ சிரமப்படுறீங்க? கேஷுவலாக ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசலாம், பழகலாம். எதுக்கு ஒரு தொழில் காசு சம்பாதிக்கல இவ்வளோ கடுப்பாக வரீங்க? பேசாமல் நீங்கள் வேறு தொழிலில் பார்த்துக்குங்க, நிறையா சம்பாதிக்கலாம், நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எதுக்கு இவ்வளோ சங்கடப்படுறீங்க அப்படின்றத என்னோடய பதிலாக இருக்குது. ஓகே, அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் சண்டை போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுவும் டைரக்டர்கிட்டே சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி பெனிஃபிட் கிடைக்கும்? ஓகே, சரி, அடுத்த தகவல். யூஎஸ்ஏ டிஸ்கஷன். யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் எனக்குன்னு ஒரு நாடு அப்படின்னா அது யூஎஸ்ஏ தான் எனக்கு செட் ஆகும். ஏன் அப்படின்னா இரவு பகல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் அவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. ஜஸ்ட்டு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், இவங்க தாங்க தலைவர்னால் அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ரிஸ்க். இங்கே தான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்குது. நான் நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, ஏங்க வல்லரசு நாடு அப்போ எல்லா வசதி இருக்குது, இங்கே போய் தோது பார்க்காம சும்மா அங்கே போய் தோது பார்த்துட்டு சேதாரமாயிட்ருக்கீங்களே. அவன் சொல்கிறதும் ஒரு வகையில் கரெக்டு தான். நானே அவ்வளோதான், இனிமேலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவ்வளோதான், இனிமேல் ஆக்டர் விஜய் அவர் தோது பார்த்துக்கோ அப்படி அவ்வளோதான், எவ்ரி திங் இஸ் ஃபைன், எல்லாமே ஓரளவு சால்வ் ஆயிடுச்சு. ஆந்திராவில் கூட பவன் கல்யாண் அவர் தோது பார்த்துக்குவார். ஓகே, அதனால் எந்த ஒரு விஷயம் கிடையாது. அதனால் யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, இந்த 15 நாள் தேய்புறையில் தான் படாது பாடுபடுறேன் நான். எதுக்காக நான் இவ்வளோ தண்டனை அனுபவிக்கணும்? இந்த 15 நாள் இந்த தேய்புறை கடக்கிறதுக்குள்ளே ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த பிரசவ வழியில் ஒரு பெண்ணியெல்லாம் துன்பத்தை அனுபவிப்பாங்களா, அந்த மாதிரி துன்பமாக இருக்குது. தலை சுற்றுது, மயக்கம் வருது, வாந்தி வருது, உணர்வு நிலைலாம் என்னென்னமோ இருக்குது. ஆனால் இந்த 15 நாள் கடந்ததுக்கப்புறம் அந்த வளர்ப்புறையில் ரொம்ப நல்லா இருக்குது. சொல்லப்போனால் மாதத்தில் 15 நாள் தான் எனக்கு எல்லாமே, மற்ற 15 நாள் எனக்கு பயங்கரமான துன்பமாக இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும். ஒரு பாதி தீர்வு கண்டுபிடிச்சிட்டேன், இப்படியே சவுதி அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணாலுமே அந்த 15 நாள் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள், எப்படி இந்த 15 நாளை நான் கடக்கிறது.
இந்த நிலவோட நிலையிலேருந்து எப்படி சமநிலைப்படுத்துறது எல்லாம் இனிமேல் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் தான். ஓகே, நான் இந்த 15 நாள் எனக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. ஓகே, எல்லா விஷயமும் எனக்கு தோதும் அமைக்கணும். ஓகே, ஏன்னா 15 நாள் நான் பயங்கர துன்பமாக இருக்குது. ஓகே.